ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி பெருமாளுக்கு உகந்த ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசி. வெள்ளிக்கிழமையில் வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. மகாலட்சுமியுடைய நாள் இல்லைங்களா வெள்ளிக்கிழமை. அதில் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசி வர்றது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாளுங்க. இந்த நாளில் பார்த்திங்கன்னா நம்ம விரதம் இருந்தோம்னா கண்டிப்பாக மோட்சத்தை அடையலாம் அப்படின்றது நம்மளுடைய ஐதீகங்க. இந்த நாளில் விரதம் இருந்தால் நம்மளுடைய பாவங்கள்லாம் போகும் அப்படின்றதும் நம்ம முன்னோர்களால் நம்பப்பட்ட ஒரு விஷயங்க. இப்படிப்பட்ட ஒரு நாளை நம்ம விரதம் இருந்தோ இல்லை விரதம் இருக்க முடியாதவர்கள் சாப்பிட்டுட்டு கூட நம்ம மாலையிலையோ காலையிலையோ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை தரிசனம் பார்த்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நானுமே கூட காலையில் இன்றைக்கி என்னுடைய டே பார்த்திங்கன்னா 3:45 ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க. ஏன்னா சேனல்லலாம் 4 மணிக்கு சொர்க்கவாசல் திறந்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் முகம் கை கால் மட்டும் கழுவிட்டு டிவி ஆன் பண்ணி விட்டுருந்தேன். ஆனால் டிவியில் அந்த சொர்க்கவாசல் திறக்கிற மாதிரியே தெரியல. சரி, நான் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் எப்போதும் போல நம்மளுடைய ரொட்டீனை மஞ்சள் தண்ணி எல்லாம் தெளித்து நான் தொடச்சி விட்டுட்டு நிலைவாசலை எப்போவுமே எனக்கு என்னுடைய நிலைவாசல் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேங்க. வெள்ளிக்கிழமை நான் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி கோலங்கள், ஸ்வஸ்திக்கு, மகாலட்சுமி பாதம், இதெல்லாம் எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் வரைஞ்சி விட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வைப்பேங்க. எப்போவுமே இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெள்ளிக்கிழமையில் எப்போவுமே டெய்லி நம்ம செய்யலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. அப்படி முடியாதவங்க வெள்ளிக்கிழமை ஒரு நாளாவது செய்யலாம். அதுவுமே எங்களுக்கு முடியாதுன்னா நல்ல நாள், பெரிய நாள், பௌர்ணமி இந்த மாதிரி திதியில் நம்ம நிலைவாசலில் ஒரு பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நிலைவாசல் நம்ம குலதெய்வமே இருக்கிற ஒரு இடம் அப்படின்னே சொல்லுவாங்க. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நமக்கு எங்களுடைய இஷ்ட தெய்வம் யாருன்னு பார்த்திங்கன்னா பெருமாளும் மகாலட்சுமி தாயார் இருந்தாங்க. என் கணவருக்கு ரொம்ப பிடிச்சது பெருமாள், எனக்கு ரொம்ப பிடிச்சது மகாலட்சுமி தாயாருங்க. அவங்க கூட என்னை கிண்டல் பண்ணுவாங்க, பணம் கொடுக்குறாங்கன்னு மகாலட்சுமி பிடிக்குமாம்மா உனக்கு அப்படின்னு. எனக்கு ஏன்னு தெரியாது, பட் எனக்கு மகாலட்சுமி தாயார் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இஷ்ட தெய்வங்க. அதனால தான் நான் மற்ற நாளில் விட இந்த மார்கழியில் ரொம்பவே மெனக்கெட்டு எனக்கு முடியலையோ பூஜை 4 மணிக்கு எழுந்து நான் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். மற்ற நாளில் வெள்ளிக்கிழமையில் கூட நான் ஹோரையில் விளக்கேற்றிக்குவேன். இந்த மார்கழியில் மட்டும் நான் எப்போவுமே செய்கிறது ஒரு பழக்கமாகவே வச்சுருக்கேங்க. நிலைவாசலே மஞ்சள், அதாவது பன்னீரில் தொடச்சிட்டு மஞ்சள், குங்குமம், சந்தனம்லாம் வச்சு விட்டுட்டு ஸ்வஸ்திக்கும் மகாலட்சுமியுடைய பாதமும் வரைஞ்சி வச்சுருக்கேன். குட்டியாக ஒரு தாமரையும் போட்டு வச்சுருக்கேங்க. அது மட்டும் எதுக்கு குறையா விடணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம பூஜை அறையில் நான் அட்சதை ரெடி பண்ணி வச்சுருப்பேங்க. அது இந்த மாதிரி நான் நிலைவாசலுக்கு வைக்கிறதுக்கு தான். இது 2 சைடு லெமனும் வைக்கலாம். நான் மறந்துட்டேன், நம்ம வீட்டில் இருக்குது லெமன். ஆனால் இப்போ எனக்கு வீடியோ பேசும்போது தான் ஞாபகம் வருது லெமன் வைக்கலன்னு சொல்லிட்டு. இந்த அட்சதை நிலைவாசலில் போட்டு விட்டுட்டு பூ வச்சுட்டு தூபம்லாம் காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் பார்க்கக்குள்ளவே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கும். இன்னுமே கொஞ்சம் பெருசாக இருக்கிற நிலைவாசலால் இன்னும் அழகாக கோலம் போடும்போது சூப்பராக இருக்கும். நான் இதுக்கே எனக்கு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இன்னும் இந்த மஞ்சள் குங்குமம்லாம் ட்ரை ஆக ஆக ரொம்பவே அழகாக இருக்குங்க. காலையில் விடியலில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது மஞ்சள் பிள்ளையார் எடுத்து வச்சு அவருக்கும் ஒரு விளக்கேற்றி வச்சுருக்கேன். மார்கழி வரைக்கும் தாங்க 3 விளக்கு வைப்பேன். அதுக்கப்புறம் நிலைவாசலுக்கு 2 தீபம் மட்டும்தான் நான் ஏற்றி வைப்பேன். நான் இதெல்லாம் முடிக்கும் பொழுது தான் சொர்க்கவாசலே திறந்தாங்க. அதையுமே நான் கண்ணால் பார்த்து முடிச்சுட்டுங்க. இருந்தாலும் அவங்க கொஞ்சம் இன்றைக்கி சீக்கிரமாக வந்தாங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு நம்ம எப்போவுமே போகக்கூடிய பக்தவச்சல பெருமாளை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க வர்றதை பொறுத்து இருக்குங்க. ஆனால் நான் டிவியில் இன்றைக்கி பார்த்துட்டேன். நீங்கள்லாம் யாரெல்லாம் சொர்க்கவாசல் திறக்கிறத பார்த்தீங்க, டிவிலேயோ நேர்லேயோ போய் பார்த்தீங்கன்னு கண்டிப்பாக என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்வஸ்திக் வரைஞ்சி அழகாக கோலம் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேங்க. இங்கே நம்ம பஞ்சபூதங்களுக்கான தீபங்கள் ஏற்றுவோம் இல்லைங்களா, 5 தீபம், அதுக்காக தான் அங்கே நான் கோலம் போட்டு வச்சுருக்கேன். நெய்வேத்தியம்னு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி பால் தாங்க வச்சுருக்கேன். பழம் வாங்கலை, வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு ஈவினிங் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி பால் வச்சிடலாம். நாட்டு சர்க்கரையும் ஏலக்காயும் கலந்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சு விட்டுட்டு எப்பொழுதும் போல் நம்ம ரெகுலராக பண்ணுவோம் இல்லைங்களா பூஜை, அதுதாங்க பூவெல்லாம் வச்சு விட்டு, பூ இருந்துச்சு இன்றைக்கி, பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு
அகர்பத்தி, சாம்பிராணி எல்லாமே காமிச்சு விட்டுட்டு மூலைக்கு காட்டணும். நான் எப்போவுமே சொல்லியிருப்பேன். நிலைவாசலில் காமிச்சிட்டு நம்ம எல்லா மூலையிலையும் சாம்பிராணியும் அகர்பத்தியும் காட்டும்போது கண்டிப்பாக நம்ம வீடே பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா என்னமோ ஒரு நல்ல ஒரு வாசனையாகவும் நல்ல பாசிட்டிவாகவும் இருக்கும். வாசனையாக இருக்கிற இடத்துல நம்ம மனசுமே கூட நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? யாரெல்லாம் இதை வந்து உணர்ந்திருக்கீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப அழகாக இருந்தாங்க இன்றைக்கி. எல்லாமே வந்து பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய சிஸ்டர் கேட்குறீங்க, அக்கா பூஜை ரூம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பூஜை ரூமெல்லாம் கிடையாதுங்க, இந்த ஷெல்ஃபு தான். இதுலேயும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் இதை தான் வச்சுருக்கேன். முருகர், விநாயகர், பெருமாள் இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் இருக்கும். மகாலட்சுமி, அஷ்டலக்ஷ்மி இவ்வளோ தாங்க. கோமாதா, இப்போ நம்மளோட ஒரு ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்த அந்த சமயபுரத்து மாரியம்மன், இவ்வளோ தாங்க என்னுடைய பூஜை ரூம்னால். இவ்வளவே தான், வேறு பெருசாலாம் கிடையாது. இந்த 2 ஷெல்ஃபில் தான் நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய ஃபோட்டோ வச்சுருந்தேன். இப்போ வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியாததுனால நான் நிறைய குறைச்சிட்டேங்க. நேற்று கிருத்திகை வழிபாடுக்கு நான் ஈவினிங் தான் நான் வந்து வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன். சரி, முருகருக்கும் அதிலேயே வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி விட்டுட்டு என்னுடைய பூஜையை நான் இன்றைக்கி எப்பவும் போல் 5:20க்குள்ளவே நான் வந்து முடிச்சிட்டேங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பார்க்குற உங்களுக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கட்டும். பாய்.